அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக லட்சக்கணக்கானோர் போராட்டம். முக்கிய நகரங்களில் என்ன நடக்கின்றது? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகளுக்கு எதிராக நியூயார்க், வாஷிங்டன் டிசி, சிகாகோ, மயாமி உட்பட பல நகரங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சனிக்கிழமை காலை நியூயார்க்கின் புகழ்பெற்ற டைம்ஸ் சதுக்கத்தில் நடைபெற்ற பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்களும் கலந்து கொண்டார்கள். தெருக்களிலும் மெட்ரோ ரயில் நிலையங்களின் வாசல்களிலும் மன்னராட்சி அல்ல, ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பு விருப்பத் தேர்வு அல்ல என்கின்ற பதாதைகளை ஏந்திய போராட்டக்காரர்கள் நிரம்பி வழிந்திருக்கின்றார்கள். போராட்டங்களுக்கு முன்பு அதில் ஈடுபட்டவர்கள் தீவிர இடதுசாரி ஆன்டிஃபா இயக்கத்துடன் தொடர்புடையவர்கள் என்று ட்ரம்பின் கூட்டாளிகள் குற்றம் சாட்டி வருகின்றார்கள். இந்த பேரணிகள் அமெரிக்கா வெறுப்பு பேரணிகள் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் சனிக்கிழமை பேரணிகள் அமைதியாக நடைபெற்றதாக ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். நோ கிங்ஸ், அதாவது மன்னர்கள் இல்லை என்கின்ற பெயரில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுகளில் அடிப்படை கொள்கை என்பது அகிம்சைதான் என்று அதன் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் போராட்டக்காரர்களின் கலந்து கொள்பவர்கள் சாத்தியமான மோதல்களை தவிர்க்குமாறு கூறப்பட்டிருக்கின்றது. நியூயார்க் பேரணியில் கலந்து கொண்டவர்கள் மேளதாளங்களுக்கு மத்தியில் இதுதான் ஜனநாயகம் போல் இருக்கின்றது என்று முழக்கங்களை எழுப்பியிருக்கின்றார்கள். வானத்தில் ஹெலிகாப்டர்களும் ட்ரோன்களும் பறந்த நிலையில் காவல்துறையினரும் சாலையோரமாக நின்றிருந்திருக்கின்றார்கள். நகரின் 5 பகுதிகளில் கிட்டத்தட்ட 1,00,000க்கும் அதிகமானவர்கள் அமைதியான முறையில் போராட ஒருங்கிணைந்ததாகவும், போராட்டம் தொடர்பாக எந்த கைதும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் நியூயார்க் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது. டைம்ஸ் சதுக்கத்தில் பணியில் இருந்த காவல்துறை அதிகாரி ஒருவர் அங்கு 20,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கின்றார். ட்ரம்பின் நிர்வாகத்தின் கீழ் பாசிசம் மற்றும் எதேச்சதிகாரத்தை நோக்கிய நகர்வை கண்டு கோபமும் கவலையும் அடைந்ததால் நியூயார்க் போராட்டத்தில் கலந்து கொண்டதாக பகுதி நேர எழுத்தாளரும் ஆசிரியருமான பெத் ஜாஸ்லோஃப் தெரிவித்திருக்கின்றார். நியூயார்க் நகரை பற்றி நான் மிகவும் அக்கறைப்படுகின்றேன். இங்கு பலருடன் இருப்பது எனக்கு நம்பிக்கை அளிக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஜனவரி மாதம் மீண்டும் அதிபராக பதவியேற்றதிலிருந்து அதிபருக்கான அதிகாரத்தை விரிவுபடுத்தியிருக்கின்றார் ட்ரம்ப். மத்திய அரசாங்கத்தின் அங்கங்களின் நிர்வாக உத்தரவுகளை பயன்படுத்தி கலைப்பது மற்றும் மாகாண ஆளுநர்களின் எதிர்ப்பை மீறி அமெரிக்க நகரங்களில் படைகளை குவிப்பது போன்ற நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபட்டு வருகின்றார்கள். தனது அரசியல் எதிரிகள் மீது நடவடிக்கை எடுக்க விசாரணை அமைப்புகளின் அதிகாரிகளுக்கும் ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கின்றார். தன்னை ஒரு சர்வாதிகாரி அல்லது பாசிஸ்ட் என்று அழைப்பதை நகைப்பிற்குரியது என கூறுகின்ற ட்ரம்ப், நெருக்கடியில் இருக்கும் நாட்டை மீண்டும் கட்டமைக்க தனது நடவடிக்கைகள் அவசியமானது என்று தெரிவிக்கின்றார். ஆனால் ட்ரம்பின் அரசின் நடவடிக்கைகள் அரசியலமைப்பிற்கு விரோதமானவை என்றும் அமெரிக்க ஜனநாயகத்திற்கே ஆபத்தானவை என்றும் விமர்சகர்கள் கூட எச்சரித்திருக்கின்றார்கள். இத்தாலியில் பிறந்து வளர்ந்த 68 வயதான மின்னணு பொறியியலாளர் மாசிமோ மாஸ்கோலி போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். கடந்த நூற்றாண்டில் அவரின் சொந்த நாடு, அதாவது இத்தாலி சென்ற பாதையில் அமெரிக்காவும் செல்வதால் கவலையடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்திருக்கின்றார். முசோலினியின் ராணுவத்தை குதிரை தள்ளி புரட்சி இயக்கத்தில் சேர்ந்த இத்தாலிய ஹீரோவின் உறவினர் நான். அவர் பாசிஸ்டுகளால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். 80 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவில் மீண்டும் பாசிசத்தை காண்பேன் என்று நான் நினைத்திருக்கவில்லை என்று மாஸ்கோலி தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்பினுடைய நடவடிக்கையை பொறுத்தவரையில் குறிப்பாக புலம்பெயர்ந்தோரை கைது செய்வது மற்றும் லட்சக்கணக்கான அமெரிக்கர்களுக்கான சுகாதார காப்பீட்டை ரத்து செய்வது கவலை அளிப்பதாக மாஸ்கோலி தெரிவிக்கின்றார். நாம் உச்சநீதிமன்றத்தை நம்பியிருக்க முடியாது, நாம் அரசாங்கத்தை நம்பியிருக்க முடியாது, நாம் நாடாளுமன்றத்தை நம்பியிருக்க முடியாது. அரசு, நிர்வாகம், நீதித்துறை என்று அனைத்தும் தற்போது அமெரிக்க மக்களுக்கு எதிராக உள்ளன. எனவே நாங்கள் போராடுகின்றோம் என்று அவர் பிரபல ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துமிருந்தார். செனட் சிறுபான்மை பிரிவு தலைவரும் நியூயார்க் குடியரசுக் கட்சியை சேர்ந்தவருமான ஜுக் ஜீமரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார். அமெரிக்காவில் சர்வாதிகாரிகள் கிடையாது. ட்ரம்ப் நமது ஜனநாயகத்தை அழிக்க நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று ஜீமர் தன்னுடைய வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார். போராட்டத்தில் சுகாதாரத்துறை நெருக்கடியை சரி செய்யுங்கள் என்கின்ற பதாகைகளுடன் அவர் கலந்து கொண்ட புகைப்படங்களும் பதிவிட்டிருந்தார்.
பெர்மாண்டைச் சேர்ந்த செனட் சபையின் உறுப்பினர் ஒருவரும் வாஷிங்டனின் தலைமைக்கு உரையாற்றியிருக்கின்றார். நாங்கள் அமெரிக்காவை வெறுப்பதால் இங்கு வரவில்லை, அமெரிக்காவை நேசிப்பதால் தான் இங்கு வந்துள்ளோம் என்று தனது உரையில் கூறியிருக்கின்றார். வாஷிங்டனில் நடைபெற்ற போராட்டத்தில் டிரம்பின் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் வாசகம் பொறிக்கப்பட்டிருந்த தொப்பியொன்றினை அணிந்த ஒருவரை ஒரு வேளையாக நகரத்திற்கு வந்த அவர் போராட்டத்தை காணலாம் என்று முடிவு செய்திருக்கின்றார். தனது பெயரை கூற மறுத்தவர் தனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றும் மக்கள் மிகவும் அமைதியாக இருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். சிறிது நேரத்தில் கூட்டத்தில் ஒரு பெண் அவருக்கு எதிராக அவதூறாக கோஷத்தை எழுப்பியிருக்கின்றார். இந்த போராட்டங்கள் அமெரிக்காவில் மட்டும் நடைபெறவில்லை. ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி போன்ற பல ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்க மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பேரணிகள் நடைபெற்றிருக்கின்றன. லண்டனிலும் அமெரிக்க தூதரகத்திற்கு வெளியேயும் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் கூடியிருக்கின்றார்கள். கனடாவின் டொரண்டோ நகரத்திலும் அமெரிக்க தூதரகம் அருகில் போராட்டங்கள் நடைபெற்றன. அப்போது கனடாவிலிருந்து கையை எடுங்கள் என்கின்ற பதாகையை போராட்டக்காரர்கள் ஏந்தியிருக்கின்றார்கள். பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் வெளியாகியுள்ள நேர்காணலில் ட்ரம்ப் போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் பற்றி பேசியிருக்கின்றார். மன்னரா, இவை அனைத்தும் நாடகமே, என்னை மன்னர் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா, நான் மன்னர் கிடையாது என்று அந்த நேர்காணலின் முன்னோட்டத்தில் அவர் தெரிவித்திருக்கின்றார். வாஷிங்டனில் டிரம்பின் கோரிக்கைகளுக்கு இணங்க கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேசிய படைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் போராட்டம் நடந்த இடத்தில் அவர்கள் இல்லை. சில உள்ளூர் காவல்துறையினர் மட்டும் இருந்திருக்கின்றார்கள். வாஷிங்டனில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட ஒருவர் நான் தான் ஆண்டிஃபா என்று கூறும் பதாகையை வைத்திருந்திருக்கின்றார். 76 வயதான ஜுகேஃப் அது மிகவும் அர்த்தம் புதிந்த பதம் என்கின்றார். அதன் அர்த்தம் அமைதி, சுகாதார காப்பீடு, வாழ்வதற்கான ஊதியம், வாழ்வாதாரம், புலம்பெயர்ந்தோர் மற்றும் பிற இனக்குழுக்களை சேர்ந்த மக்களை ஆதரிக்கின்றேன் என்பதுதான் என்றும் தெரிவித்திருக்கின்றார். ட்ரம்ப் அனைவரையும் தூண்டிவிடுகின்றார் அல்லது தூண்டிவிட முயற்சிக்கின்றார், ஆனால் அது நடக்கவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பின் விவகாரத்தில் அமெரிக்கர்களின் ஆதரவு பிளவுபட்டிருக்கின்றது. இப்சாஸ் சமீபத்தில் நடத்திய ஒரு ஆய்வில் ட்ரம்பின் நடவடிக்கைகளை 40% பேர் மட்டுமே ஆதரவளிப்பதாகவும் 58% பேர் எதிர்ப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ட்ரம்பிற்கு முதலாவது ஆட்சி காலத்தில் இருந்ததை விட ஆதரவு அதிகமாக இருந்தாலுமே இரண்டாவது முறையாக பதவியேற்ற போது இருந்ததை விட தற்போது குறைவாகத்தான் இருந்திருக்கின்றது. ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பின்னர் அதிபர்களுக்கான ஆதரவு குறைவது இயல்பான ஒரு விடயம்தான். ஆனால் இதன் அடிப்படையில் 2021 ஜனவரியில் ஜோ பைடன் அதிபரான போது 55% ஆதரவு இருந்திருக்கின்றது. ஆனால் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் இந்த ஆதரவு 46% சரிந்திருக்கின்றது. தொடர்ந்தும் நிகழப்போவது என்ன? உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள்.